வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பேர் பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், எண்ணெய், மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு. இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ரொம்ப ஆயிலியாக இருக்காது உங்களுக்கு. 4 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடி எதையும் போடக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் நீட்டை வாக்கில் நறுக்கினாலும் சரி, அல்ல நீங்கள் ஸ்கொயராக நறுக்கிக்கிட்டாலும் சரி, எல்லாம் ஆனால் ஒரே சைஸில் நறுக்குனா சீக்கிரம் வெந்துடும். எல்லாம் ஒரே மாதிரி வேகும். அதுக்காக நாங்கள் ஒரே மாதிரி தான் வெட்டியிருக்கோம், நீட்டை வாக்கில். இப்போது இதை நல்லா கிண்டி விடணும். அந்த எண்ணெய் இதில் உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். உருளைக்கிழங்கோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி கிண்டி விடணும். இதில் ஆயில் அதிகமாகவே இருக்காது உங்களுக்கு. 4 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன், அதாவது உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போயும் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த உப்பும் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா கிண்டணும். அதாவது ஒவ்வொரு பொருளை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு கிண்டணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லா உருளைக்கிழங்குல போய் நல்லா ஸ்டோர் ஆகும். உருளைக்கிழங்குல நல்லா சேரும் எல்லா பக்கமும். இப்போ மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் நான் ஒன்றா போட்டு கிண்டிட்டேன். இப்போ கிண்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆயிலே இருக்காது. இப்போது லைட்டாக 2 பூண்டு பல் எடுத்துட்டோன்னா அதை நல்லா லைட்டாக நசுக்கி விட்டு, இல்லை அம்மிலேயோ அந்த குழவிலையோ நசுக்கி அதை சேர்த்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வாயு இல்லையா, அதனால் அந்த வாயு பொருட்களில் பூண்டு பல் ஒரு 2 சேர்த்துக்கிட்டால் நல்லது. இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா தண்ணியும் நான் ஊற்றலை, ஆயிலும் கம்மியாக இருக்குது, அதனால கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்திருக்கா என்னன்னு. கருவேப்பிலை ஒரு கொத்து கழுவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதை நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, நல்லா அரோமா ஸ்மெல்லு வரும். கருவேப்பிலை சேர்த்துட்டு கிளறிட்டு மூடி வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் கழித்து எடுத்து மறுபடியும் நல்லா கிளறணும். இது கிளறதுலையும் அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம்ல, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அந்த டைமில் தான் இது நல்லா இதாக இருக்கும். சாஃப்டாகவும் வேகும், நல்லாவும் இருக்கும். இப்போது நான் இதில் இருக்க தண்ணியும் நான் கொஞ்சமாக லைட்டாக எடுத்து தெளிச்சுக்கிறேன்னே, தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தண்ணி லைட்டாக ஒரு கை எடுத்து அப்படி தெளித்து தான் விடுவேன். தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அப்படியே கொலன்னு ஆயிரும். இந்த உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம அந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். அந்த கருவேப்பிலையோட அரோமா ஸ்மெல்லாம் உங்களுக்கு வரும். இது தனித்தனியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு குழஞ்சிருக்காது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸை நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.